வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 460 நாட்களாகிறது. இந்நிலையில் மிக கடுமையான சண்டை வடக்கு கசாவில் நடந்து வருகிறது. நேற்று குறிப்பாக அங்கிருந்து வரும் தகவல்களில் உள்ளூர் செய்தியாளர்கள் குறிப்பிட்டிருந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட படைப்பிரிவை காசாவின் வடக்கில் இருந்து வெளியில் எடுத்துள்ளது இஸ்ரேல். எடுப்பதாக நேற்று இரவு அறிவித்திருந்தது. அதற்கான பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மறுபக்கம் நாம் ஏற்கனவே டெலிகிராமில் கூறியிருந்தது போல கத்தார் தோஹாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தாங்கள் பெரிய அளவில் விட்டுக் கொடுத்துள்ளதாகவும் தங்களின் நிபந்தனைகளை பெரிய அளவில் தளர்த்தியுள்ளதாகவும் இனி போர் கைதிகள் பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முடிவு எடுக்க வேண்டியது இஸ்ரேல் தான் என்பதாகவும் கூறியிருந்தார்கள். அதே சமயம் இதை சுற்றி மேற்காசியா முழுவதும் மற்றும் அமெரிக்காவிலிருந்து மேற்காசியாவை நோக்கி வரும் மிரட்டல்களும் முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இவற்றெல்லாம் என்ன நடக்கிறது, அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன, இதைத்தான் நம்ம இப்போது பேச இருக்கிறோம். நம்மளோட தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ சமீபத்துல இங்க காசா பாலஸ்தீன் இதை தாண்டி அப்படியே வெளியில கவனிச்சீங்கன்னா ட்ரம்ப் பேசுறது, ஏன்னா முதல்லயே பேசின மாதிரி இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா திரும்ப வச்சிருக்காரு. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, நான் பதவி ஏற்றுருவேன், அதுக்குள்ள நீங்க எல்லா ஹோஸ்டேஷன் திருப்பி அனுப்பல அப்படின்னா ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நான் நரகமா மாத்திடுவேன், ஐ வில் மேக் தம் ஹெல் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாப்புல. அப்புறம் இன்னொரு பக்கம் கனடாவோட பிரதமர் 2 நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கிறது. இதுக்கு நடுவுல இன்னைக்கு ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி சிரியா விழுந்துருச்சு, அடுத்து இவங்க ஈராக் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஆபத்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஈராக் பிரதமர் ஈரானுடைய சுற்றுலா லீடரை மீட் பண்ணியிருக்காரு. அப்படி நிறைய தகவல்கள் இருக்கு. அப்படியே ஒவ்வொன்னா உங்க இதுல இருந்து அப்படியே தொடங்கி போனீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒட்டுமொத்தமான ஒரு பிக்சரா நம்ம பேசலாம். ஐ திங்க் இந்த மேற்காசிய நிலவரங்கிறது இப்போ ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, எல்லா வகையிலையும் மோசமாயிட்டு இருக்கு. ஒன்று மக்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற துன்பங்கள், நெருக்கடிகள், பெரிய அளவுக்கு உதவி பொருட்கள் எதுவும் போகலை. வடக்கு காசா கம்ப்ளீட்டா அழித்தொழிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சண்டை தொடருது. அல்கசாம் பிரிகேடினுடைய தாக்குதல்ங்கிறது தீவிரமாயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் கடந்த ஒரு வாரமா அவங்களுடைய ஏவுகணை தாக்குதலை திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது அது ஆச்சரியமான ஒரு விஷயமா கருதப்படுது. ஏன்னா இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் அவங்க மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு நிலைமை இருக்குன்னா எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய வெப்பன் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அது தெளிவுபடுத்துது. அதே மாதிரி இந்த காசா என்வலப்ல நடத்தப்படுற தாக்குதல்ல பெரிய அளவுக்கு சிக்கல்களை மீண்டும் இந்த செட்டிலர்ஸ் எதிர்கொள்றாங்க. அதனால அவங்க இது அன்பேரபிள் சுச்சுவேஷனா போயிட்டு இருக்கு, இது தாங்கன்னா சிக்கலா போயிட்டு இருக்கு. எங்களால் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, இங்கே வாழ முடியல, எத்தனை முறை நாங்கள் இங்கேயும் அங்கேயும் அலையிறது, இந்த பிரச்சனைக்கு முடிவே கிடையாதான்னு சொல்லி இஸ்ரேலை நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கிற செட்டிலர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. அட் த சேம் டைம் இந்த ட்ரம்பினுடைய ஆட்சிங்கிறது இப்போ 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவி இருக்கிறாரு. ட்ரம்ப் பேசுற விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டா அதாவது அமெரிக்க கான்டினென்ட்டை பொறுத்தளவுல, ஒட்டுமொத்தமா வடக்கு அமெரிக்கா, தென் அமெரிக்கா 2 கான்டினென்ட்டை பொறுத்தளவுல அவர் மீண்டும் 200 ஆண்டு கால மான்ரோ டாக்டரினை மீண்டும் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சிகளை ஈடுபடுவாருங்கிறது தான் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷனை தேர்ந்தெடுத்ததுல இருந்தும் அவருடைய பேச்சுகளும் அதை தான் உறுதிப்படுத்துது. அதற்கு தகுந்த ஆட்களை தான் அவர் போட்டிருக்கிறாரு. குறிப்பா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டா அவர் போட்டிருக்கிறது
அவர் பேரு மார்க்கோ ரூபியோ. ஸோ மார்க்கோ ரூபியோ கியூபாவிலிருந்து வெளியேறின, கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கியூபாவிலிருந்து வெளியேறின ஒரு எலைட் செக்ஷனுடைய ஒரு ஆளு, ஆன்டி கம்யூனிஸ்ட் குடும்பம். அவங்க வந்து போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு அன்னையிலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த குடும்பமே வந்து ஒட்டுமொத்தமாக அதாவது குறிப்பாக கியூபாவிலிருந்து போன டயஸ்போரா, இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியினால வெளியேறின டயஸ்போரா, அதற்கு முன்னாடி அவங்க தான் வந்து ஆளும் வர்க்கமாக இருந்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்க தான் வந்து பண்ணையார் குரூப்பாக இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு அந்த நாட்டிலேருந்து ஓடிட்டாங்க. அவங்க எல்லாம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க மூலமாக தான் கியூபாவினுடைய ஆட்சி மாற்றத்தை நடத்துறதுக்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இந்த டீம் மார்க்கோ ரூபியோ தொடர்ந்து போன ட்ரம்ப் பீரியடில் வெனிசுலாவுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லி வற்புறுத்தின ஒரு நபர் தான் மார்க்கோ ரூபியோ. அதே போல் நிக்கராகுவாவினுடைய ஆட்சியை கலைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும்னு சொன்னவர் தான் மார்க்கோ ரூபியோ. போன முறை ட்ரம்ப் தேர்ந்தெடுத்த டீம்ல எல்லாருமே நியோகான்ஸ் தான். அது வந்து ஜான் போல்டன் வந்து அப்போ பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நாங்கள் மான்ட்ரோ டாக்டரினை இன்வோக் பண்றதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. மான்ட்ரோ டாக்டரின்னா வேற எதுவும் இல்லை, அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள், அந்த நாடுகள்ல வேற எந்த நாட்டினுடைய தலையீடும் இருக்கக்கூடாது. அதாவது மற்ற அதிகாரமிக்க பவர்ஃபுல்லான நாடுகளினுடைய தலையீடு இருக்கக்கூடாது. அது அமெரிக்காவினுடைய காலனிகள் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து அவங்களுடைய அந்த டாக்டரின் வந்து சொல்லுது. ஸோ வேற யாரும் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது கட்டாயமானது. அது வந்து எந்த நாடும் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது தான். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டன் ஆதிக்கத்தில் இருக்கும்போது பிரிட்டன் வந்து அந்த பகுதிக்கு வரக்கூடாது, ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு கொண்டு வரப்பட்டது தான் மான்ட்ரோ டாக்டரின். ஆனா இன்னைக்கு மீண்டும் அதை இன்வோக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. அந்த பின்னணியில அவருடைய பேச்சுகள் எல்லாமே வந்து தெளிவாகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, கனடா வந்து எதுக்கு தனி நாடா இருக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. கனடா வந்து 51வது மாநிலமா நம்ம இணைச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல பனாமா கேனல் வந்து 1960களில் அமெரிக்கா ஆக்குப்பை பண்ணி வச்சிருந்ததை விட்டு கொடுத்து கடைசியா பனாமாங்கிற நாடு உருவாகி அந்த நாட்டுக்கு வந்து ஒப்படைச்சிட்டு வெளியே இருந்துச்சு. இப்போ பனாமாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் பனாமா கெனால் வந்து இருக்கு. அந்த கெனாலை மீண்டும் வந்து அமெரிக்காவுடைய கெனாலா மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதே போல சைனாவினுடைய த்ரெட்டு, மற்ற அமெரிக்க ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டருக்கு வரக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ளணும்னா, இந்த ஜியோபொலிட்டிக்கல் ஷிஃப்டை வந்து எதிர்கொள்ளணும்னா கிரீன்லாண்டு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அது நெசசிட்டிங்கிறாரு, அதாவது அடிப்படையான தேவை அப்படிங்கிறாரு. இப்போ கிரீன்லாண்டுங்கிறது டென்மார்க்கினுடைய ஒரு பகுதியா இருக்கு இன்னைக்கு. அது டென்மார்க்கினுடைய காலனி. ஆனா இன்னும் அது டென்மார்க்குள்ள ஒரு அட்டானமி ரீஜியனா இருக்கு. கிரீன்லாண்டுல ஒரு 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்க வாழ்றாங்க, பூர்வகுடிகள். அந்த கிரீன்லாண்ட அமெரிக்கா எங்கள்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. கிரீன்லாண்டினுடைய பொலிட்டிக்கல் சீஃபா இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கிற அத்தாரிட்டி என்ன சொல்லுதுன்னா, கிரீன்லாண்டு விற்பனைக்கு இல்லை அப்படிங்குது. ஸோ இவர் என்னென்னலாம் பேசுறாரு, மெக்சிகோவினுடைய கடற்பரப்புல இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அப்படிங்கிற அந்த பகுதியினுடைய பேரை கல்ஃப் ஆஃப் யுஎஸ்ஏ அப்படின்னு மாத்தணுங்கிறாரு. ஸோ இவருடைய இந்த செகண்ட் டேர்முங்கிறது அவருடைய இண்டிகேஷன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, அவர் மான்ட்ரோ டாக்டரினை ரீஎனாக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியுது. குறிப்பா லத்தீன் அமெரிக்கன் நாடுகள், வடக்கு அமெரிக்க, தென் அமெரிக்க நாடுகள் எல்லாத்துலேயும் வேற எந்த நாட்டினுடைய ஆதிக்கமும் இருக்கக்கூடாது. யாரும் வந்து எந்தவித உறவும் இந்த நாடுகள்கிட்ட எங்களை இல்லாம வச்சுக்க கூடாது, எங்களுடைய அனுமதியினோட தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றது. அதனுடைய டைரக்ட் மீனிங் என்னன்னாக்க, இதெல்லாம் என்னுடைய காலனி, மீண்டும் வந்து நவீன காலனியத்துவத்தை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியில தான் இன்னைக்கு அமெரிக்கா போகுது. அதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா,
உலகத்தினுடைய ஆதிக்கம் வந்து அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில இருந்து போகுது. அது தவிர்க்கவே முடியாத காலகட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இப்போ யுரேஷியன் கான்டினென்டினுடைய கட்டுப்பாடுங்கிறது அமெரிக்கா இவ்வளோ காலம் உருவாக்கி வச்சிருந்த எல்லா செட்டப்பும் வந்து உடையுது. நேட்டோ வந்து தாக்கு பிடிக்க முடியல. அதே போல அது உருவாக்கி வச்சிருந்த பல மல்டிலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நிலைகுலைஞ்சிருக்கு. அதனுடைய மிலிட்டரி பவர் வந்து இன்னைக்கு கேள்விக்கு வந்திருக்கு. அதனால எதையும் எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கு. பொருளாதார ரீதியான மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளுது. ரஷ்யா சைனாவினுடைய வளர்ச்சியை வந்து அதனால தடுக்க முடியல. சைனா வந்து அபிரவிதமான வளர்ச்சியை வந்து அடைஞ்சுக்கிட்டே போகுது. வணிக ரீதியான உறவுகளை சைனா வந்து எல்லா பகுதிகளிலும் ஏற்படுத்துது. அமெரிக்காவால போட்டி போட முடியல. அமெரிக்க நிறுவனங்களால போட்டி போட முடியல. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ல அமெரிக்க நிறுவனங்களால சுத்தமாவே போட்டி போட முடியல. சோலார் பேனல் அடுத்த கட்ட வளர்ச்சி ஹைடெக் தொழில்நுட்பத்தை பொறுத்தளவுல சைனாவை வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. குவாண்டம் பிசிக்ஸ்ல எடுத்து நீங்க ஏஐ வரைக்கும் மேற்கொண்டு வர்ற மிலிட்ரி தொழில்நுட்பங்கள், மற்ற தொழில்நுட்பங்கள், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வரைக்கும் வந்து அவங்க வளர்ச்சியில மீட் பண்ண முடியாத இடத்தை நோக்கி சைனா போயிட்டே இருக்கு. இதெல்லாம் தடுக்க முடியல. அதனால டாரிஃப் கொண்டு வருவேங்கிறாரு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிரான டாரிஃபையும் கொண்டு வருவேன்றாரு. கனடாவுக்கு எதிரான டாரிஃபை கொண்டு வருவேன், மெக்சிகோவுக்கு எதிரான டாரிஃபை கொண்டு வருவேங்கிறாரு. இதெல்லாம் வந்து சைனாவினுடைய பொருட்களை இந்த நாடுகள் மூலமா எங்களுக்கு இம்போர்ட் பண்றாங்க. அதனால எல்லா நாடுகள் மீதும் நான் டாரிஃப் போடுவேங்கிறாரு. அமெரிக்கன் டாலரை வந்து அண்டர்மைன் பண்ணக்கூடிய நாடுகள், ட்ரேட் உறவுகள்ல அமெரிக்கன் டாலரை பயன்படுத்தாத நாடுகள் மீது டாரிஃப் போடுவேங்கிறாரு. எல்லா நாடுகள் மீதும் டாரிஃப் போடுவாருன்னா அது ஐசோலேஷனிசம். என்னன்னா தன்னை வந்து ஐசோலேட் பண்ணிக்கிறது உலக வர்த்தகத்துல இருந்து. அப்போ ஐசோலேட் பண்ணீங்கன்னா இன்னும் இருக்கிற பொருளாதார சிக்கலை உங்களால தீர்க்கவே முடியாத அளவுக்கு பொருளாதார சிக்கல் வந்து தீவிரமாகும். ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்கிறாரு. இது எல்லாமே என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா, இந்த பேரரசு இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கு. ஸோ இந்த பேரரசுங்கிறது இன்னைக்கு கேயோஸ் இருக்கக்கூடிய கேயோட்டிக் சுச்சுவேஷன்ல இந்த பேரரசு சிக்கியிருக்கு. அதனுடைய வெளிப்பாடுங்கிறது ஒட்டுமொத்தமா அந்த மேற்கத்திய நாடுகளினுடைய அணிங்கிறது இன்னைக்கு ஸ்திரத்தன்மையை இழந்திருக்காங்க. அதனுடைய விளைவா இவங்கக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள், இவங்கக்குள்ள இருக்கிற சிக்கல்கள் இன்னைக்கு தீவிரமாக ஆரம்பிக்குது. அதுல வெளிப்படையான உதாரணங்கள் இவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிங்கிறது இந்த நாடுகள்ல எல்லா நாடுகள்லயும் மிகப்பெரிய சிக்கலா வந்திருக்கு. நீங்க சமீப காலங்கள்ல எடுத்தீங்கன்னா பிரிட்டனுடைய தேர்தல்ங்கிறது ஒரு போகஸான தேர்தல். அதுல 40% குறைவான வாக்கு சதவீதம் தான் வந்து பதிவான வாக்கு சதவீதம். ஜெர்மி கோர்பின் வந்து 2019 பெற்ற வாக்கை விட கம்மியான வாக்கு பெற்றாரு. ஆனா வந்து அவர் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான வரலாறுல இல்லாத அளவுக்கு பெரும்பான்மையை வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து இன்னைக்கு இருக்கு. பிரிட்டன்ல நிலைத்தன்மை இல்லை. பொருளாதார ரீதியா பிரிட்டன் வந்து மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. அதே போல ஜெர்மனியினோட பொருளாதாரம் அவங்களுடைய தொழில் கட்டுமானம் கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிருச்சு. ஜெர்மனியினுடைய பொலிட்டிக்ஸ் அதனால மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொண்டிருக்கு. ஸ்கால்ஸ் தன்னுடைய அதிகாரத்திலிருந்து வெளியே வர வேண்டிய நிலையில வந்திருக்காரு. பிப்ரவரி மாசம் தேர்தல் நடக்குது ஜெர்மனிக்கு. பிரான்ஸ் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷனை வந்து கால் பண்ணி மேக்ரான் வந்து இடைக்கால தேர்தலை வந்து ஸ்னாப் எலெக்ஷனை கால் பண்ணி அதுல இடதுசாரிகள் கூட்டணி வந்து வெற்றி அடைஞ்சது. கடைசியா அதை வந்து அக்ரி பண்ணாம பிரசிடென்ட் வந்து இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரை வந்து தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் ஆக்சுவலா வந்து இடதுசாரிகள் தரப்புக்கு போகணும், ஆனா கொடுக்காம பொலிட்டிக்கலை வந்து கம்ப்ளீட்டா வந்து அத்தாரிட்டேரியனா வந்து இயங்கக்கூடிய நிலையில தான் பிரெஞ்சு ஜனநாயகம் வந்து இன்னைக்கு சிக்கியிருக்கு. அதே போல
இவங்க ஆதிக்கத்தின் கீழே இருந்த ஜார்ஜியாவினுடைய எலெக்ஷன்ல ஜார்ஜியாவில் இவங்களுக்கு எதிரான ஜார்ஜியன் ட்ரீம் பார்ட்டிங்கிற ஒரு பார்ட்டியினுடைய கேண்டிடேட்டு ஜெயிச்சிட்டாரு. அதை தடுக்கிறதுக்கான முயற்சி, அதை தடுக்கிறதுக்கான சிவில் போரை உருவாக்குறதுக்கான முயற்சி, உள்நாட்டு போரை உருவாக்குறதுக்கான முயற்சி, மைதான் 2 யுக்ரைன்ல எப்படி மைதான் கூ நடந்ததோ அதே மாதிரி மைதான் 2 கூ நடக்கிறதுக்கான முயற்சியும் தோல்வி அடைஞ்சிருச்சு. ஜார்ஜியாவுக்கு வந்து புது பிரதமர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு. மால்டோவியால பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. மால்டோவால அதே மாதிரி அர்மேனியா இந்த பகுதி முழுக்க வந்து சிக்கல்கள் வந்து கூர்மை அடைஞ்சுக்கிட்டு வருது. ஆப்பிரிக்கன் அதாவது இதுல வந்து ஐரோப்பிய நாடுகள்ல ஜெர்மனியில தேர்தல் வருது, பிரான்ஸ்ல அரசியல் நிலையற்ற தன்மை இருக்கு, ஜனநாயகம் வேலை செய்யல, பிரிட்டனுடைய தேர்தலே போகஸா நடந்திருக்கு, அங்க இருக்கிற பொருளாதார சுச்சுவேஷனும் மோசமா இருக்கு. அடுத்து கனடாவினுடைய பிரதமரும் வந்து இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த அணியை ஒட்டுமொத்த அணியினுடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இன்ஸ்டேபிளா போயிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த அணியினுடைய பவர் வந்து இன்னைக்கு வேஃபரைஸ் ஆகுது. கம்ப்ளீட்டா இந்த பவர் வந்து முடிவுக்கு வருது அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடாதான் இந்த நாடுகள்ல உள்நாட்டுக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள். இது எல்லாமே வந்து எதனுடைய எதிரொலிப்புன்னா, அவங்க உலகம் முழுக்க கிரிப் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஹோல்டுங்கிறது லூசன் ஆகுது. அதாவது இந்த இந்த பிடிமானம் வந்து தளர ஆரம்பிக்குது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு, இவங்களுடைய தோல்வியினுடைய வெளிப்பாடு அவங்களுடைய பொலிட்டிக்கலை வந்து கம்ப்ளீட்டா வந்து கொலாப்ஸ் பண்ணுது. அவங்களுடைய இன்டர்னல் சிக்கல்கள் வந்து கூர்மை அடையுது. இது எந்த நோக்கி போகும், என்ன மாதிரியான ஒரு புரட்சிகரமான சூழலை நோக்கி போகுமா, இல்லை இன்னும் மோசமான கேயோஸை நோக்கி போகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வருங்காலங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். இது வந்து அது ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டத்தை நோக்கி ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளும் வந்து இன்னைக்கு போகிறாங்க. ஸோ இந்த நிலையில இது வந்து அவருடைய இன்டர்னல் பிரச்சனை. அந்த எம்பையர் வந்து இன்னைக்கு கொலாப்ஸ் ஆகுது. எம்பையரே ஒட்டுமொத்தமா வந்து நிலையற்ற தன்மையில நின்றுட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாதான் அங்க வர்ற பிரசிடண்ட்டும் இந்த மாதிரி பேசக்கூடிய நிலையில இருக்கிறாரு. அதே நேரத்துல அவரு மேற்கத்திய தரப்பினுடைய செய்தியை வந்து மேற்காசிய பிரச்சனையை பத்தி பேசும்போது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வரும்போது இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துருங்க, நான் வந்தேன்னா மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவேன், அதாவது நரகத்தை இங்க உருவாக்குவேன் அப்படின்னு. ஏற்கனவே நரகமா தான் இருக்கு, இதுக்கு மேல என்னத்த நரகத்தை உருவாக்குறதுன்னு தெரியல. இங்க இருக்கிறதே நரகம்தான், இதுக்கு மேல என்ன நகரத்தை உருவாக்க போறாருன்னு தெரியல, நரகத்தை. ஸோ இதுல என்னன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பேச்சுவார்த்தையில இஸ்ரேலும் சரி மற்றவர்களும் சரி பேசி இதுக்குள்ள முடிச்சுக்குங்க, நான் வர்றதுக்குள்ள வந்தேன்னா நான் வந்து ரேடிக்கலான முடிவுகள் எடுப்பேன், அப்ப இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் வந்து இன்னும் கூர்மை அடைஞ்சு போகும் அப்படிங்கறத சொல்றாரு. அவர் இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா, ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் சொல்றாரு. ஸோ இதனுடைய ஒட்டுமொத்த காரணமும் ஈரான் தான், அதனால ஈரானை வந்து அடிப்பேன் அப்படிங்கிறது தான் அவர் இன்டைரக்டா சொல்றாரு. ஸோ இதற்கு தயாரிப்பு பணிகள்ல ஈரான் தரப்பும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து 17ஆம் தேதி, இவர் ட்ரம்ப் வந்து 20ஆம் தேதி பொறுப்பே இருக்கிறாரு, அவங்க 17ஆம் தேதி ரஷ்யாவும் ஈரானும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்றாங்க. மாஸ்கோல அந்த சைனிங் வந்து நடக்குது. பெசஸ்கியானுக்கும் புட்டினுக்கும் இடையிலான உடன்பாடு ஏற்படுது. ஸோ அதுல இராணுவ ரீதியான உடன்பாடும் ஏற்படுது. ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா இன்னொருத்தர் உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்துல வந்து இராணுவ ரீதியான உடன்பாடும் ஏற்படுது. ஸோ இது வந்து மிக முக்கியமான டெவலப்மெண்ட்டா நடந்திருக்கு. இதே போல இந்த மாதிரியான பேச்சுகள் மேற்கத்திய ஊடக தரப்புல இருந்து வரும்போது உடனடியா நடந்த விஷயத்துல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி சைனாவினுடைய வாங் யூவை வந்து சந்திக்கிறதுக்காக போயிருந்தார். ஸோ அங்க போய் சந்திக்கும் போது அவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. 2025 நாங்க எங்களுடைய நியூக்ளியர் போஸ்டரை வந்து கம்ப்ளீட்டா மாத்த போறோம், இதுக்கு மேல புதுவிதமான நடவடிக்கைகள்ல நாங்க
தரப்பு கூட பேச்சுவார்த்தைகள், குறிப்பா வந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கூட ஜேசிபிஓஏ 2 வந்து ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள்லயும் அவங்க பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா இது எதையுமே வந்து கருத்தில் கொள்ளல. அமெரிக்கா இஸ்ரேல் என்ன சொல்லுதோ அதை செய்வோம் அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா ஈரானை தாக்கணும், அதுதான் வந்து இங்க இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை. அதை பண்ணாதான் நம்ம வந்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அமெரிக்கா இந்த பகுதியினுடைய ஆதிக்கத்தை அதனுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அதனுடைய இதை வந்து டிசிஷனை வந்து இம்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது அமெரிக்க கவர்மெண்ட் கிட்ட. ஸோ அமெரிக்க கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குங்கிறது தெரியல. இதுக்கு அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரியான எதிர்விளைவுகளை பண்ணுவாங்கங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இந்த சூழல்ல இப்போ இங்க இந்த பகுதிகளில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சிக்கல்கள், குறிப்பா வந்து அல்கசாம் பிரிகேடு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எங்களுடைய ப்ரப்போசலை வந்து கொடுத்துட்டோம், நாங்க எல்லா வகையிலையும் தளர்வுகளை வந்து ஏற்படுத்தியிருக்கோம், எங்களுடைய டிமாண்ட்ல இருந்து முழுமையான போர் நிறுத்தம் தான் வந்து எங்களுடைய பிரதான நோக்கம், அதை வந்து பண்ண வேண்டிய பொறுப்பு இஸ்ரேல்கிட்ட தான் இருக்கு, அவங்க கையில தான் பால் இருக்கு, நாங்க எங்க சைட்ல இருந்து என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு போகஸான பேச்சுவார்த்தை தான். ஏன்னா கத்தார் வந்து ஒரு சரியான மீடியேட்டர் கிடையாது. ஸோ கத்தாரினுடைய நடவடிக்கை சமீபத்துல குறிப்பா வந்து சிரியாவினுடைய ஆட்சி மாற்றத்துல கத்தாரினுடைய பங்கு, அதற்கப்புறம் அது நடந்துக்கிற விதம், இது எல்லாமே வந்து நமக்கு தெளிவா உணர்த்துறது தான். ஸோ கத்தார் வந்து ஒரு வேலிடான பார்ட்னர் கிடையாது, யாருக்கும் வந்து நம்பிக்கையான ஆள் கிடையாது. அவங்க மேற்கத்திய பப்பட், அவ்வளவுதான். மேற்கத்திய நாடுகளினுடைய வேசல் ஸ்டேட் தான் வந்து கத்தார். ஸோ அவங்க வந்து மேற்கத்திய நாடுகள் குறிப்பா அமெரிக்காவுக்காக வேலை பார்க்குறாங்க, சைனிஸ்டுகளுக்காக வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்த ஹமாஸ் கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இதுக்கான ப்ரப்போசலை வந்து ரெடி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எந்த வகையிலையும் ஹமாஸால அக்ரி செய்யப்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவா தான் இருக்கு. அப்படியே ஒருவேளை ஹமாஸ் அக்ரி பண்ணுச்சுனாலும் இஸ்ரேல் வந்து அதை நிராகரிச்சிடும். ஸோ இஸ்ரேலுக்கு இந்த போரை வந்து முடிவு கொண்டு வரணுங்கிற நோக்கம் கிடையாது. அது தொடர்ந்து இந்த போரை விரிவுபடுத்தணும், ஈரான் மீது தாக்குதல் நடத்துற வரைக்கும் இந்த போர் வந்து விரிவடைஞ்சு போகணுங்கிறது தான் அதனுடைய நோக்கமா இருக்கு. ஸோ அதற்கு இடையில எந்த முயற்சி எடுத்தாலும் அது வந்து உதறி தள்ளிடும். அப்படியே ஒரு ப்ரப்போசல் வந்து சக்சஸ்ஃபுல்லா வருதுன்னா அது ஹமாஸுக்கு ஏற்றதா இருக்காது. ஸோ அதனால ஹமாஸ் அதை ஏத்துக்காது. ஸோ அதனால இந்த சீஸ்ஃபயருங்கிறது காலதாமதம் பண்றதுக்கும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்குமான ஒரு ஒரு வெளியே உருவாக்குறது தான் வந்து இந்த சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படை. இது எங்கேயும் எந்த ஊருக்கும் போகாத வழி. ஸோ அதனால இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமற்றது. இது நடக்குமாங்கிறது சந்தேகத்திற்குரியது தான். இனப்படுகொலைங்கிற திட்டத்துல அவங்களால முடியாத ஒரே ஒரு விஷயமா இருக்கிறதுன்னா இந்த மக்களை வந்து வெளியேற்ற முடியாத ஒரு சிக்கல் வந்து இருக்கு. அந்த சிக்கலுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது எஜிப்து. எஜிப்து வழியா வெளியேற்றணுங்கிறது தான் ஆரம்ப கட்டத்துல இருந்த பிளான். சினாய் பாலைவன பகுதிக்கு இந்த மக்களை அனுப்பணுங்கிறது தான் அவங்களுடைய ஆரம்ப கட்ட பிளான். அதை பண்றதுக்கு எஜிப்து அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கல. அதற்காகவே ஆபரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் சொல்லி ஒரு போகஸான யமன் மீதான தாக்குதலுக்கான ஒரு அணியை உருவாக்கி இந்த பகுதியினுடைய கப்பல் போக்குவரத்தை முழுமையா தடை பண்றதுக்கான நடவடிக்கையில அமெரிக்கா ஈடுபட்டுச்சு. அதன் மூலமா அவங்களுடைய சுயஸ் கனால் வருவாயை வந்து சுத்தமா நிறுத்துறதன் மூலமா அந்த நாட்டை வந்து அடிபணிய வச்சு இந்த பலஸ்தீனியர்களை அந்த நாட்டுல ஏத்துக்க சொல்லி நிர்பந்தப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு திட்டமிட்டு பண்ணாங்க. அது ஒரு ஆண்டு காலத்துக்கு அப்புறமும் வந்து அது நடைமுறைக்கு வரல. ஏன்னா அது ஒருவேளை நடைமுறைக்கு ஒத்துக்கிட்டாக்க, சிசி வந்து அவ்வளவு நல்ல மனுஷன்லாம் கிடையாது. சிசி வந்து ஒருவேளை ஒத்துக்கிட்டா சிசியினுடைய ஆட்சிங்கிறது அதுக்கு மேல தொடர்றதுங்கிறது மிகப்பெரிய கடினம். ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள அமெரிக்காவினுடைய டூலா இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் வந்து வலுவா இருக்கு. அப்ப சிசியை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையில முஸ்லிம் பிரதர்ஹுட் தயாரா இருக்கு.
ஒருவேளை பாலஸ்தீனியர்களை சிசி வந்து ஏத்துக்கிட்டாருன்னா, சினாய் பாலைவன பகுதியில சிசி வந்து ஏத்துட்டாருன்னா, முஸ்லிம் பிரதர்ஹுட் சிசிக்கு எதிரான தன்னுடைய காய் நகர்த்தல்களை பண்ண ஆரம்பிச்சிடும். அமெரிக்கா அதுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கும். ஜைனிஸ்டுகள் முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா சிசியினுடைய ஆட்சி போறதை தவிர வேற வழி கிடையாது. சிசி வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறதை தவிர வழி கிடையாது. அதே மாதிரி ஒருவேளை வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட்டாலேயே வர முடியலன்னா கூட இந்த மக்கள் உள்ளுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பகுதி வந்து பாலஸ்தீனமா மாறிடும். ஏற்கனவே ஜோர்டான் எப்படி சிக்கல்களை எதிர்கொண்டதோ, பாலஸ்தீனியர்கள் அந்த நாட்டுக்கு வந்ததுனால அது என்ன சிக்கல்களை எதிர்கொண்டதோ, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அது அந்த நாட்டில இருந்து வெளியேத்துனுச்சு பாலஸ்தீனியர்களை. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து லெபனான் போனாங்க. அதனால லெபனானுக்குள்ள உள்நாட்டு போர் ஏற்பட்டுச்சு. லெபனானுக்கு எதிரான போருங்கிறது இஸ்ரேலால ஆக்குபேஷன் பண்ணப்பட்டு அது ஒரு நீண்ட போரா போச்சு. அதன் விளைவு தான் வந்து ஹெஸ்புல்லாவினுடைய உருவாக்கம். அதுக்கப்புறம் வந்து அது சிரியாவுக்கு போனாங்க. அப்புறம் துனிஷியா போய் கடைசியா துனிஷியால இருந்து தான் போராட்டத்தை தொடர்ந்தாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பாலஸ்தீன் வந்து இந்த போராட்டம் வந்து தொடர்ந்தது. ஒருவேளை சினாய் பாலைவன பகுதிக்கு பாலஸ்தீனியர்களை அனுமதிச்சிட்டாங்கன்னா சினாய் பாலைவன பகுதி வந்து அந்த கண்டிஷனுக்கு போயிடும். சினாயில இருந்து தான் வந்து அதுக்கப்புறம் சண்டை நடக்கும். அப்படி நடந்ததுன்னா அது ஏற்கனவே சிக்கல்ல இருக்கக்கூடிய எகிப்து பொருளாதாரத்தை மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாக்கும். அதே போல எகிப்துக்குள்ள மிகப்பெரிய கிளர்ச்சியை வந்து உருவாக்கும். எகிப்து அரசாங்கம் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா நிக்கணுங்கிற இடத்தை நோக்கி அந்த மக்கள் வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது கிட்டத்தட்ட லெபனான்ல எப்படி ஹெஸ்புல்லா உருவானுச்சோ அதே மாதிரி எகிப்துக்குள்ள ஒரு மிக முக்கியமான ஆன்டி இம்பீரியல் ஆன்டி ஜைனிஸ்ட் மூவ்மெண்ட் உருவாகிறத வந்து தடுக்க முடியாது சிசினால, எகிப்துனால. ஸோ இப்படி பல்வேறு சிக்கல்கள் வந்து எகிப்துக்குள்ள இந்த பாலஸ்தீனியர்களை அனுமதிச்சிட்டாருன்னா அதை வந்து எதிர்கொள்ள முடியாது. எகிப்தினுடைய எதிர்காலங்கிறது மிகப்பெரிய சிக்கலா வந்து மாறிடும். ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய இடத்துல தான் அவருக்கு வேற வழியே இல்லாம இந்த ப்ரொபோசலை வந்து அவர் ஏத்துக்கல. அதற்கான நெருக்கடிகள் இன்னைக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, தீவிரப்படுத்தப்படுது. குறிப்பா வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட் எப்படி சிரியாக்குள்ள ஆக்டிவேட் பண்ணி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டா வந்து அது அமைஞ்சு போச்சு. இன்ஸ்பிரேஷனல் விஷயமா மாறிடுச்சு. அதனால இன்னைக்கு எகிப்துல இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு. ஸோ அதனால சிசியினுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இததான் அன்சரல்லா அமைப்பு சிரியாவினுடைய ஆட்சி மாற்றம் நடந்த இமீடியட்டா வந்து அன்சருல்லாவினுடைய தலைவர் அல்-ஹுத்தி பேசும்போது அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா அடுத்த த்ரெட்டுங்கிறது எகிப்துக்கு இருக்கு. எகிப்து அரசாங்கம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத எச்சரிக்கையா சொன்னார். இந்த திட்டமிடல்ங்கிறது எகிப்துல ஆட்சி மாற்றம் நடத்துறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் கூர்மை அடைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அடுத்து எப்போ சிசியினுடைய ஆட்சிக்கு வந்து ஆப்பு வரும்னு தெரியல. அங்க என்ன மாதிரியான சூழ்நிலை வரும்? எகிப்து வந்து மிகப்பெரிய உள்நாட்டு போருக்குள்ள போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி ஜோர்டான்லயும் இதே சிக்கல் இருக்கு. ஜோர்டான்லயும் அமெரிக்காவினுடைய ஆதரவோட இயங்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகளை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதனால ஜோர்டான் கிங்குக்கு ஜோர்டான் ஒன்றும் நல்ல நாடுலாம் கிடையாது. ஜோர்டான் கிங் வந்து ஒன்றும் பெரிய பாலஸ்தீனியர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நபர்லாம் கிடையாது. மிகப்பெரிய துரோகி தான். சிசியும் மிகப்பெரிய துரோகி, ஜோர்டானுடைய கிங்கா இருக்கிற அப்துல்லாவும் மிகப்பெரிய துரோகி. ஆனா அங்க வந்து என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா ஜோர்டானுக்குள்ள வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை ஏத்துக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க ஜோர்டான் அரசாங்கத்துக்கு. இப்ப ஜோர்டான் கிங் அமெரிக்கா போகும்போது அதை தெளிவுபடுத்தி இருந்தாரு. எந்த காலகட்டத்திலையும் பாலஸ்தீனியர்களை ஜோர்டானுக்குள்ள வர்றதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாது. இது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். அதனால அது எந்த கட்டத்திலையும் நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாரு. இப்ப அந்த நெருக்கடி அவருக்கு முத்தி வருது. அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை நீ ஏத்துக்க, அவங்கள நாங்க வெளியேத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் ஒத்துக்கல.
ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கும் இதே சிசிக்கு என்ன சிக்கல்லாம் இருக்கோ அதே சிக்கல் வந்து அவருக்கும் இருக்கு. அது நீண்ட கால பிரச்சனை. ஸோ அதனால அதை வந்து ஏத்துக்கிறதுக்கு அவர் தயாரா இல்லை, ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்றாங்கன்னா அதனால அங்க இருக்கிற முஸ்லிம் பிரதர்ஹுட்டை ஆக்டிவேட் பண்றாங்க. அவங்க கிளர்ச்சி நடவடிக்கையில் ஈடுபட்டு கிங் அப்துல்லா வந்து வெளியேற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்க வந்து பாலஸ்தீனியர்களை ஏத்துக்கிறதுக்கான டீல் வந்து நடக்குது. முஸ்லிம் பிரதர்ஹுட் ஏத்துக்கும், அங்க பாலஸ்தீனியர்கள் போனாங்கன்னா ஏத்துக்கும், ஏன்னா அமெரிக்கா சொல்றதை கேட்கும். இன்னைக்கு அதுதான் சிரியாக்குள்ளேயும் நடக்குது. சிரியாக்குள்ள முஸ்லிம் பிரதர்ஹுட்டினோட அமைப்புகள் ஐசிஸ் தீவிரவாதிகள் உள்ளுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து சுமூகமான உறவை வச்சுக்கிறோம், நாங்க வந்து நார்மலைஸ் பண்ணிக்கிறோம் இஸ்ரேல் கூட, அதனால எங்களுக்கு இந்த சாங்ஷன்ல இருந்து விடிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதுதான் ஜோர்டானுக்குள்ளேயும் நடக்கும். இப்போ ஜோர்டான்லயும் எஜிப்துலயும் இந்த பாலஸ்தீனியர்களை வெளியேற்றிட்டு ஒட்டுமொத்தமா ஜைனிஸ்ட் ப்ராஜெக்டை, கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டை செயல்படுத்தணுங்கிறதுல தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகளை ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. இது அங்க ஆக்டிவேட் பண்ணது மட்டும் இல்ல, யமன்குள்ளேயும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. யமன்குள்ள ஆக்டிவேட் பண்ணதுல ஒரு ரீஜியன்ல உள்ளுக்கு வர்றதுக்கான முயற்சியில இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகள் வரும்போது அதை முன்னெச்சரிக்கையா வந்து தயார் நிலையில் இருந்த யமன் ஆர்மி தடுத்து நிறுத்தினது மட்டும் இல்ல, வந்தவங்களெல்லாம் அழிச்சிட்டாங்க. ஸோ அதனால யமன் வந்து ரொம்ப தெளிவா வேலை பார்க்குறாங்க. அதனால அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியுது. ரெண்டாவது, யமன் சொசைட்டியும் தீவிரமான ஜைனிஸ்ட் எதிர்ப்பு மனநிலையில இருக்கு, அமெரிக்க எதிர்ப்பு மனநிலையில இருக்கு. மிகப்பெரிய இனப்படுகொலை எதிர்கொண்ட நாடு அது, மக்கள் அவங்க. ஸோ அதனால இம்பீரியல் பவருக்கு அஞ்சக்கூடிய சூழ்நிலை இல்லை. யமனுடைய வரலாறும் அதுதான். யமன் வரலாறு யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நாடாதான் வரலாறு முழுக்க இருந்திருக்குது. ஸோ அதனால யமன் மக்கள் இயல்பாகவே இந்த த்ரெட்டை வந்து எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க முறியடிச்சிருக்காங்க இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட்டினுடைய இன்வேஷன் முயற்சியை. அதே நேரத்துல இன்னைக்கு முஸ்லிம் பிரதர்ஹுட், யமன்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரதர்ஹுட் என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படையா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அறிக்கை விடுது. அவங்க கேட்டுக்கிறாங்க இஸ்ரேல்கிட்டையும் அமெரிக்காவிட்டையும் எங்களுக்கு ஆயுத உதவிகள்ல இருந்து எல்லா உதவிகளையும் பண்ணுங்க, பண்ணீங்கன்னா நாங்க அன்சரல்லா அமைப்பு இந்த பகுதியில இருந்து அழிச்சிட்டு நாங்க வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா இஸ்ரேல் கூட சுமூகமான உறவை வச்சுப்போம், நாங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்போம் அப்படிங்கிறத வெளிப்படையான அறிக்கைகள் வந்து விடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வெளிப்படையா முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகள் வந்து யமன்ல இயங்குறாங்க. இப்ப இந்த நிலையை உருவாக்குறதுக்கான முயற்சிங்கிறது முஸ்லிம் பிரதர்ஹுட்ங்கிறது அமெரிக்காவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆயுதமா இருக்கு. இந்த பகுதியினுடைய ஸ்டெபிலிட்டியை வந்து கேள்விக்குள்ளாக்குறதுலயும் இந்த சயின்டிஸ்ட் என்டிட்டியை காப்பாத்துறதுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஸ்லீப்பர் செல்லு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முஸ்லிம் பிரதர்ஹுட் அமைப்புகளா தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. ஸோ இதுலதான் ஈராக்குள்ள அந்த நடவடிக்கைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற இடத்துலதான் வந்து அவங்க பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டை நீங்க கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற அயத்துல்லா சஸ்தானி அதை மறுத்துட்டாரு. அவருதான் வந்து இதுக்கான உத்தரவு போட்டு பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் உருவாகிறதுக்கு அடிப்படையா இருந்தவர். அவருடைய உத்தரவின் பேர்ல தான் அந்த அமைப்புகள் வந்து கவர்மெண்டினுடைய மிலிட்ரியினுடைய இன்டெகிரல் பார்ட்டா வந்து மாறினாங்க. அவர்கிட்ட நெருக்கடி கொடுக்கப்பட்டு அவர் வந்து மறுத்துட்டாரு, அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈரான்ல எப்படி வந்து ரிலீஜியஸ் அத்தாரிட்டியில ஹையஸ்ட் அத்தாரிட்டியா இருக்கக்கூடியது வந்து அவங்களுடைய லீடரா இருக்கிற அயத்தல்லா அலி கமேனியும், அதே மாதிரி ஈராக்கினுடைய அட்மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா இருக்கக்கூடிய நபர் தான் அயத்துல்லா சஸ்தானி. ஸோ சஸ்தானி வந்து ஒத்துக்கல, அது முடியாதுன்ட்டாரு. அதே போல பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து தயார் நிலையில் இருந்தது. இந்த ஐசிஸ் தீவிரவாதிகள் முஸ்லிம் பிரதர்ஹுட்டினுடைய அமைப்புகள்
சிரியால இருந்து இங்க இன்ஃபில்ட்ரேட் ஆகி உள்ளுக்கு வந்தாங்கன்னா அங்க இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய சிக்கலை வந்து இந்த பகுதியில உருவாக்கிட்டாங்கன்னா ஈராக் வந்து மிகப்பெரிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளும். ஸோ அதனால அதை தயார் நிலையில பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டை வச்சு அதை முறியடிச்சிட்டாங்க. இதே நிகழ்வுகள் லெபனான்குள்ள நடத்துறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ அந்த இடத்துல தான் லெபனானுடைய ரெசிஸ்டன்ஸ் அமைப்பான ஹெஸ்புல்லா இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டாங்க. அங்க ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியை உருவாக்குறதுக்கான முயற்சி வந்து தீவிரமா போயிட்டு இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி சையத் நயீம் காசம் பேசும்போது இதை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. சிரியால நடந்த விஷயம் லெபனான்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதுல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிட்டோம். அது தொடர்ந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் அவரு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஹெஸ்புல்லா அதற்காக தயார் நிலையில இருந்து இந்த சீஸ்ஃபயருக்கு ஓகே சொல்லியிருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, சிரியாக்குள்ள நடந்ததா மட்டும் வந்து அவங்க திட்டமிடல. லெபனான்குள்ளேயும் நடத்துறதுக்கான திட்டமிடல் இருந்திருக்கு, ஈராக்குள்ளேயும் நடத்துறதுக்கான திட்டமிடல் இருந்திருக்கு. ஸோ அது ரெண்டையும் முறியடிச்சுட்டு சிரியா மட்டும் அவங்களால தடுக்க முடியாத நிலையில விட்டுட்டாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. அதே போல சிரியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மேற்கத்திய தரப்பு ஒட்டுமொத்தமா வந்து இஸ்ரேலு, கத்தாரு, எகிப்து, இஸ்ரேலு, கத்தாரு, துருக்கி, அமெரிக்கா இவங்க வந்து உள்ளுக்கு வந்துட்டாங்க. அவங்க எதிர்பாராத வெற்றியா வந்து அது கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் தீவிரமாயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நேத்து இஸ்ரேல் வந்து ஒரு கமிட்டி போட்டு அவங்களுடைய நிலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு அறிக்கை கொடுக்க சொல்லி ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி தன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னா இஸ்ரேல் வந்து தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்காக உள்நாட்டிலேயே வந்து உற்பத்திகள் பண்ண ஆரம்பிக்கணும், குண்டுகளை வந்து உற்பத்தி பண்ணணும், அமெரிக்காவை சார்ந்து முழுமையா இருக்கிறதுங்கிறது நமக்கு மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு $3.5 பில்லியன் அளவுக்கு நம்ம வந்து உள்நாட்டு உற்பத்திக்காக, குறிப்பா இராணுவ உற்பத்திக்காக நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவதா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கூடிய விரைவில் நமக்கும் துருக்கிக்குமான சண்டையும் வந்து நடத்துறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப துருக்கிங்கிறது ஒட்டமான் பழைய எம்பையரை மீண்டும் உருவாக்குறதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் வந்து இந்த சிரியாவை கைப்பற்றுற நடவடிக்கையில ஈடுபட்டுச்சு. அதே நேரத்துல இந்த பக்கம் ஒரு எக்ஸ்பான்சனிஸ்ட் மூவ்மெண்டா இருக்கக்கூடியதுதான், ஒரு என்டிட்டியா இருக்கக்கூடியதுதான் வந்து இஸ்ரேல். இவங்களுக்கும் இடம் வேணும், துருக்கிக்கும் இடம் வேணும். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இதை யார் வந்து பங்கு போடுறது அப்படிங்கிறதுல இவங்க 2 பேருக்குள்ள போட்டி வருது. அது வந்து போரா கூட போகும். அதனால துருக்கி எதிர்கொள்றதுக்கான தயாரிப்பு நடவடிக்கைகள் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால இது என்ன நடந்திருக்குன்னா, இன்னும் அரசாங்கம் முழு கட்டுப்பாட்டுல, யாருடைய கட்டுப்பாட்டுலயும் சிரிய அரசாங்கம் இல்லை, அரசாங்கமே இல்லாம இருக்கு. அதே போல அங்க இருக்கிற உள்நாட்டுல இருந்த இராணுவ வீரர்கள் லட்டாக்கியா பகுதிகளில், மலை பகுதிகளில் போய் தஞ்சம் அடைஞ்சு அங்க இருந்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4-5 நாள் தாக்குதல்ல 4-5 ஆம்புஷ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளினுடைய தலைவர்களை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல அங்க இருக்கிற ஒரு நேஷனல் ரெசிஸ்டன்ஸ் அமைப்பா ஒரு அமைப்பு உருவாகுது. அந்த அமைப்பும் வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை வந்து அது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால ஹெச்டிஎஸ் வந்து அங்க முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டு வரவே இல்லை. இப்போ வந்த எல்லாருமே வெளியிலிருந்து வந்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி தங்களுடைய பொறுப்பை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டத்தோட வந்து உள்ளுக்கு வந்தவங்க இன்னைக்கு அவங்கக்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் தீவிரமடையுது. அவங்கக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இதுல அமெரிக்கா குர்திஸ் படைகளுக்கு சப்போர்ட் பண்ணுது. குர்திஸ் படைகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைக்கு நாங்க தயாராகிட்டு இருக்கோம்னு சொல்லி துருக்கி சொல்லுது. இந்த பக்கம் ஹெச்டிஎஸ் இந்த நாட்டை வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம்
இஸ்ரேல் வந்து இந்த நாட்டினுடைய தென்பகுதியை வந்து முழுமையா பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டன்டான பகுதிகளை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு மிக முக்கியமான டேமை வந்து பிடிச்சிருக்கு. அந்த டேம் வந்து சிரியாவினுடைய 30% தண்ணீர் தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய டேம். அதே போல ஜோர்டானுடைய 40% தண்ணீர் தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய டேம். ஸோ இந்த டேமை இஸ்ரேல் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இவங்களுக்கு குடிநீருக்கான வசதிகள்ங்கிறது இல்லாத அளவுக்கு இஸ்ரேலை நம்பி இருக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு 2 நாடுகளும் தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ அதனால இது எல்லா வகையிலையும் இஸ்ரேல் ஒரு பக்கம் வந்து இதை ஆக்குப்பை பண்ணிடுது. ஹெச்டிஎஸ் வந்து முழு கட்டுப்பாடை செலுத்த முடியாத நிலையில இருக்கு. அவங்க வந்து சாங்ஷன் ரிலீஃப் வந்து அமெரிக்கா கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பஹ்ரைனுடைய டெலிகேஷன் வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க ஜுலானிய. ஸோ எவ்ரிடே வந்து அவங்க ஏதாவது பண்ணி தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டை இந்த நாட்டில் செலுத்த முடியும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே வந்து இன்னைய வரைக்கும் வந்து நிறைவு வரல. எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கத்தார் வந்து சர்வதேச நாடுகள் இந்த நாட்டுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது எதுவும் நடக்கலை. அமெரிக்கா இன்னும் வாயை திறக்கலை. ஸோ எல்லா வகையிலையும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை தான் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஜுலானியினுடைய எதிர்காலம்ங்கிறது கேள்விக்கு வந்திருக்கு. அதே போல இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் இன்னைக்கு இட்லிப்ல இருக்கும்போது பாதுகாப்பா இருந்தாங்க. ஏன்னா துருக்கியினுடைய பாதுகாப்புல இருந்தாங்க. இன்னைக்கு சிரியாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான பாதுகாப்புங்கிறது மிகப்பெரிய கேள்விக்கு வந்துருச்சு. எப்ப வேணாலும் யார் வேணாலும் கொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜங்கிள் நிலைமைக்கு வந்திருக்கு சிரியா. ஸோ இதெல்லாம் வந்து மேற்கத்திய தரப்புக்கு இந்த மாதிரியான ஒரு அனார்கிசம் தான் தேவைப்பட்டுச்சு. அது உருவாயிடுச்சு. அந்த அனார்கிசத்துக்குள்ள அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து கெயின் பண்றதுக்கான நடவடிக்கைகள்ல எல்லாருக்கும் வந்து போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுல 2 நாளைக்கு முன்னாடி ஜெர்மனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனலினா பேர்பேக் வந்திருந்தாங்க. அந்த அம்மையார் வந்திருந்தாங்க. கூடவே வந்து பிரெஞ்சு டெலிகேஷன் வந்திருந்தது. அவங்கெல்லாம் வந்து ஜுலானியை சந்திச்சு பேசியிருக்காங்க. அவங்களுடைய டிமாண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, ரஷ்யாவினுடைய பேசஸ் வந்து இங்கிருந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டிமாண்டு. ஆனா ஜுலானிக்கு ரஷ்யாவினுடைய பேஸையும் ரிமூவ் பண்ணக்கூடிய கட்ஸ் வந்து கிடையாது. ஜுலானி ரஷ்யா கூடயும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால இப்போ நேற்று வந்த சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் மூலமா வந்த தகவல் என்னன்னா, டாட்டூஸ் பேஸ்ல நேவல் பேஸ்ல ரஷ்யா வந்து தன்னுடைய கப்பல்களின் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. மற்ற பகுதிகளில் இருந்து டாட்டூஸ் துறைமுகத்துக்கு அதிகமான கப்பல்கள் வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால ரஷ்யா வந்து டாட்டூஸ் நேவல் பேஸையும் வந்து விடுறதுக்கு தயாரா இல்லை. லட்டாக்கியால இருக்கக்கூடிய ஏர் பேஸையும் விடுறதுக்கு தயாரா இல்லை. அது ரெண்டும் உத்தரவாதப்படுத்துறதுக்கான நடவடிக்கையில ரஷ்யா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு டோட்டல் மிஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இது வந்து கம்ப்ளீட் மிஸ் ஆயிடுச்சு. யாருடைய திட்டமும் வந்து நடக்கல. எல்லாமே குழப்பமாயிடுச்சு. இதுல என்ன மிகப்பெரிய இது என்னன்னா, இதுல புதுசா வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு தீவிரமடையும், அது எவ்வளவு காலம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் அங்க பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கே தவிர, ஆனா ஒரு வலுவான ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உருவாகிறதுக்கான ஒரு களம் வந்து இங்க திறந்துருச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல யமன் இருக்கு. யமன் வந்து நீண்ட காலத்துக்கு முன்னாடி கிடையாது. யமன் வந்து ஒரு போரை எதிர்கொண்டுகிட்டு இருந்தது. அப்போ வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்குள்ள அது இல்லை. யமன் வந்திருக்கு. இப்போ புதுசா வந்து சிரியாக்குள்ள இருந்து ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ள இணையறதுக்கான வாய்ப்பு வந்து பெருமளவுக்கு இருக்கு. ஸோ அதனால எல்லா வகையிலையும் இவங்க மீண்டும் வந்து ரீகெயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பவரை. அதே நேரத்தில் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை இன்டாக்டா வைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்களுடைய நோக்கம்ங்கிறது சிரியாவை முடிச்சுட்டு, சிரியாவுக்கு அடுத்து இந்த எஜிப்து, ஜோர்டான் இங்கெல்லாம் முடிச்சுட்டு ஈராக்கு மீதான நடவடிக்கையும் வந்து ஆரம்பிச்சு ஈராக்கையும் வந்து ஒரு சிக்கல்ல உள்ளுக்கு தள்ளி, அதே போல யமன்ல இருக்கிற அன்சார் அல்லா அமைப்புக்கும் நெருக்கடியை உருவாக்கி இதெல்லாம் முடிக்கும் போது
ஈரானை நோக்கி போறதா தான் வந்து அவங்க திட்டமிடல் வச்சிருக்கிறாங்க. ஆனா நெத்தன்யாகு நேரடியா ஈரானை தாக்கணுங்கிறத நெத்தன்யாகு திட்டமா வைக்கிறாரு. இப்போ இதுதான் வந்து அவங்களுடைய சிந்தனையா இருக்கு. இதை நோக்கி தான் வந்து அவங்க இது எல்லாத்தையும் நகர்த்தி கொண்டு போறாங்க. இதை எல்லாத்தையும் வந்து எதிர்த்து காய் நகர்த்தல்கள் பண்ண வேண்டிய இடத்துல ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய ஒட்டுமொத்த அணியும் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல 2 நாளைக்கு முன்னாடி ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி சையத் நயீம் காசம் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஹெஸ்புல்லா தன்னுடைய முழுமையான பவரை மீண்டும் வந்து ரீகெயின் பண்ணிடுச்சு, எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேல் வந்து 60 நாள் அந்த ஒப்பந்த பிரகாரம் அது லெபனான்ல இருந்து வெளியேறலன்னா அதற்கப்புறம் நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்க பண்ணுவோம். எந்த வகையிலையும் லெபனானுடைய இறையாண்மையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், அது எங்களுடைய ரெட் லைன் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும், அரசாங்க படைகள் வந்து அந்த முயற்சிகளை எடுத்து அதை பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்காத பட்சத்துல நாங்க வந்து பாதுகாப்போம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அவங்க என்னன்னா ரீக்ரூப் பண்ணி இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி கமாண்ட் சென்டரை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலை மீண்டும் மீள் உருவாக்கம் பண்ணி எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டாங்க, அடுத்த போருக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து நயீம் காசம் வந்து தெளிவுபடுத்துறாரு. ஸோ இதுல நாளைக்கு லெபனானுடைய பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து நடக்குது. பிரசிடண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் வந்து நடக்குது. பாராளுமன்றத்துக்குள்ள நடக்கக்கூடிய தேர்தல் தான். அதுல ஹெஸ்புல்லாவினுடைய அணியினுடைய ஒரு கேண்டிடேட்டை போட்டிருக்கிறாங்க, ஃபராஜின்னு நினைக்கிறேன் ஒரு பேரு. அதே போல எதிர்த்தரப்பினுடைய கேண்டிடேட்டா அமெரிக்க, மேற்குலக நாடுகள், சவுதி, கத்தார் போன்ற நாடுகளினுடைய ஆதரவு பெற்ற ஜோசப் ஆயோன், அவரு இப்போ மிலிட்டரியினுடைய சீஃபா இருக்கிறாரு, அவரை வந்து கேண்டிடேட்டா போட்டிருக்கிறாங்க. அவருக்கு ஆதரவா எதிர்த்தரப்புங்கிறது தன்னுடைய ஆதரவை வந்து செலுத்தியிருக்கு, அவங்களுடைய கேண்டிடேட்டா அவரை போட்டிருக்கிறாங்க. இதுல லெபனான் ஃபோர்சஸ் பார்ட்டின்னு சொல்ற இந்த பிலாஞ்சிஸ்ட் பார்ட்டியினுடைய கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபாசிஸ்ட். அந்த ஃபாசிஸ்ட் ஏற்கனவே பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான மாசக்கர்ல ஈடுபட்டு ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ல 1000 சொச்சம் பேரை வந்து கொலை பண்ணவன். அந்த ஃபாசிஸ்டும் தான் வந்து தேர்தலில் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறான். ஸோ அவனுக்கு ஆதரவா யாரு இருப்பாங்கன்னா யாரும் பெருசா கிடையாது, அந்த பார்ட்டியை தவிர வேற யாரும் கிடையாது. ஸோ இதுதான் அங்க இருக்கிற நிலைமையா இருக்கு. இதுல ஹெஸ்புல்லா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கு. நாங்க எங்களுடைய கேண்டிடேட்டை வந்து தேர்வு பண்ணியிருக்கிறோம், அவங்கள கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம். எங்களுடைய ரெட்லைன்ங்கிறது, எங்களுடைய வீட்டோங்கிறது எந்த கட்டத்திலையும் பிலாஞ்சிஸ்ட் பார்ட்டியினுடைய சமீர் ஜியாஜியா வந்து பிரசிடண்டா வர்றதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல ஜோசப் ஆயோனுக்கு வந்து வெற்றி கிடைச்சதுன்னா அதை நாங்க தடுக்க மாட்டோங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஜோசப் ஆயோன் வந்தா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா சமீர் ஜியாஜியா வந்து வரக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் அவங்க கட்டாயமா சொல்லிட்டாங்க. ஸோ இதுல தேர்தல் வந்து நடக்குது. இப்போ இந்த தேர்தல் வந்து முடிஞ்சதுன்னா நாளைக்கு அதுல தீர்வு எட்டப்பட்டுச்சுன்னா அந்த நாட்டினுடைய பிரசிடண்ட் யாருங்கிறத உறுதிப்படுத்த முடியும். அதே நேரத்துல அந்த நாட்டினுடைய பிரசிடண்ட்டுக்கு அதிகாரமும் கிடையாது. ஸோ அதனால அது வந்து ஒரு லீகல் போஸ்டே தவிர மற்றபடி அதுக்கு முழுமையான அதிகாரம் வந்து கிடையாது. இது எல்லாத்தையும் வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, அந்த நாட்டில் வந்து ஒரு பிரசிடண்ட்டை வந்து தீர்மானம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து இங்கிருந்து வெளியேறணும். அப்படி ஒரு வேளை வெளியேற தவறுனுச்சுன்னா மீண்டும் வந்து போர் வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் அங்க இருக்கிற நிலையா இருக்கு. ஸோ இதுல ட்ரம்ப் வந்து 20ஆம் தேதி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்க போது, லெபனானுடைய போர் ஆரம்பிச்சிருமா, இல்ல ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்க போறாரா, என்ன நடத்த போறாரு, இந்த சைனிஸ்டுகள் என்ன பண்ண போறாங்க, அதற்கு முன்னாடி என்ன பிளான் வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து இன்னைக்கு கடுமையான சிக்கல்களை தான் வந்து இந்த பகுதி வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஒரு அன்சர்டைன் சுச்சுவேஷன்ல தான் இந்த பகுதியே வந்து இன்னைக்கு சிக்கியிருக்கு. ஸோ இதுல
இதுல எதெல்லாம் வந்து என்ன மாதிரி வந்து அடுத்து உருமாற்றம் பெறும், எது நடக்க போகுது, என்ன மாதிரியான விளைவுகள் வந்து இந்த பகுதியில ஏற்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாட்கள், இன்னும் அதிக நாள்லாம் கிடையாது. ஒரு 10 நாள்ல வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து இந்த பகுதி வந்து எதிர்கொள்ளும். ஸோ அது நடக்கும்போது நமக்கு இதனுடைய முழுமையான பிக்சர் இது எதை நோக்கி போகுதுங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இதுதான் தோழர் இப்ப இங்க இருக்கிற நிலவரம். ஓகே ஓகே தோழர், நன்றி. ரொம்ப நீண்ட ஒரு இதுல தெளிவா நிறைய விஷயங்களை அடுக்கி சொல்லிட்டீங்க. எனக்கு ஒரு சின்னதா கடைசியில ஒரே ஒரு இது நிக்கணும். என்ன காரணத்தினால ட்ரம்புக்கு வந்து கிரீன்லாந்து வேணும்? ஏன் அதை பிடிச்சி வேணும்னு கேட்டிருக்காரு? அது கனடா ஒரே ஸ்டேட்ஸா இருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், கனடா அப்படியே பக்கத்துல கிரீன்லாந்து இருக்கு அப்படின்னு அதனாலயா? ஐரோப்பிய ஐரோப்பிய கான்டினென்ட்ல அவருடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்தணும்னா இப்ப அவர் 3 கான்டினென்ட்ல ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறாரு. ஒண்ணு வந்து வட அமெரிக்கா. வட அமெரிக்கா தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல வரணும்னு நினைக்கிறாரு. அதுல இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு மெக்சிகோவும் கனடாவும். அதே போல தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா. ஸோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த 2 கான்டினென்ட்டும் தனக்கு வேணும்னு நினைக்கிறாரு. 3வது ஐரோப்பிய கான்டினென்ட்டுங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்களை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. அங்க ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை இருக்கு. ஸோ அதனால அந்த பகுதி நாடுகளையும் ரஷ்யாவையும் எதிர்கொள்றதுக்கு அவருக்கு கிரீன்லாந்து வேணும். ஏன்னா அவருக்கு இந்த 3 கான்டினென்ட்டையும் அவர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இது வந்து அவருன்னா பர்சனலா அவரு கிடையாது. அவருடைய ஃபாரின் பாலிசி ஆம்பிஷன் வந்து அதுவா இருக்கு. அமெரிக்காவினுடைய எதிர்காலத்தை இந்த அதிகாரத்திலிருந்து, அதாவது இந்த எம்பையர் ஸ்டேட்டஸ்ல இருந்து விழாம பாதுகாக்கிறதுக்கு இந்த பகுதியெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. இதெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னா யூரேஷியன் கான்டினென்ட் தான் வந்து அடுத்து நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும். அதை நோக்கிய போரை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம், இல்லை அதை நோக்கிய அழுத்தங்களை வந்து நம்ம போடலாம்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு. ஸோ அதற்காக ஐரோப்பிய கான்டினென்டினுடைய மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பா இருக்கக்கூடிய கிரீன்லாந்து வந்து அவருக்கு தேவைன்னு நினைக்கிறாரு. ஓகே 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 தோழர், பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னன்னா இப்போ இன்னைக்கு தேதி வந்து 8, இன்னொரு 12 நாள் தான் இருக்கு. அவர் ஏன்னா அவரோட வீடியோல அன்னைக்கு பார்த்தப்ப அவர் தான் சொல்லியிருந்தாரு, இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, ரொம்ப நாள்லாம் இல்லை, அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு. எந்த அளவுக்கு இது மோசமா மாறப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து யாரையுமே குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படின்றதான் உண்மை. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வு எப்படி போகுது. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சிந்து தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.